நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்களா? அப்போ ப்ளம்பிங்கில் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அவுட்ரு ப்ளம்பிங் லைன் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாங்க. அதே மாதிரி இந்த பைப்பை வந்து டைரெக்டாக வால்லையும் அடிக்க வேண்டாங்க. இப்போ இந்த பைப்பு வந்து கன்சிடர் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பைப்பில் ஏதாவது லீக்கேஜ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. அப்போ பில்டிங்கோட டியூரபிலிட்டி வந்து கம்மியாகும். ரிப்பேரிங் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த பைப்பை டைரெக்டாக வால் அடித்தா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு எதாவது பைப்பு வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் அறுத்து பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களால் பார்க்க முடியாதுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பெயிண்டிங்லாம் உறிஞ்சு வந்துட்டுருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சில்டும் பண்ண வேண்டாம், டைரெக்டாக வால்லையும் அடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். அவுட்டரில் இந்த மாதிரி பார் சேனல் யூஸ் பண்ணி பைப் லைன் அடிங்க. அப்படி அடிக்கும்போது இந்த இடத்துல உங்களால் பெயிண்டிங் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பைப் லைனில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் உங்களால் வந்து அறுத்து பார்த்துக்க முடியுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பில்டிங்கோட டியூரபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. அதேமாதிரி இந்த சேனல் வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து ஒரு 10,000 20,000 தாங்க வரும். அதனால் வந்து இந்த சேனல் யூஸ் பண்ணி ப்ளம்பிங் லைன் வந்து அடிங்க.